இளம் தலைமுறை. இளம் தலைமுறைன்னா என்ன? 16 வயது 17 வயது அந்த 20 வயது டீனேஜில் இருக்கிறவங்க மட்டும்தானா? இல்லை. இன்னைக்கெல்லாம் சின்ன பையன் அம்மாட்ட சொல்றான், ஒரு 4வது 5வது 4th ஸ்டாண்டர்ட் ஆர் 5th ஸ்டாண்டர்ட் தான் படிப்பான். அவன் நாலேஜுக்கு அவங்க அம்மாட்ட சொல்றான், உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வை. யாரா வீட்டுக்காரு? உங்க அப்பா தான். உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வை, அடிக்கடி என் ரூட்ல கிராஸ் பண்றார். நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு உங்க வீட்டுக்கார். அதுல ஒரு பையன் கேட்கிறான், எப்படிமா இந்த மனுஷனை நீ கல்யாணம் பண்ணன்னு கேட்கிறான். இவன் அப்பாவை யோசிச்சு பாருங்க. ஆனால் அதே குழந்தை ஒரு 25 வயதை கடந்த பிறகு எந்த தகப்பனை வேடிக்கை நாயகனாக பார்த்தானோ அதே தகப்பனை தன் வாழ்வின் கதாநாயகனாக பார்க்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். பார்த்திருக்கீங்களா? வாழ்க்கை மாற்றி காட்டுமா இல்லையா? அப்ப சில நேரங்கள்ல அவங்களுடைய போக்கு எப்படி அமைந்திருக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை முன்கூட்டியே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு எல்லாரும், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா இந்த சபையில? குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை இதற்கு நீங்கள் பதில் சொல்லலாம். ஒன்னே ஒன்று என்னன்னா, இந்த மொபைல் போன் இன்னைக்கு அநேகமாக அது பெரும் பேசு பொருளா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சபையில. இந்த மொபைல் போன், குறிப்பா இந்த ஸ்மார்ட் போன் வந்த பிறகு நாடு நாசமா போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். மேடம் கைதட்டல, டீ இருக்கு பார்த்துக்கிட்டேன். எனக்கு கைதட்டும் போது படார்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், வடிவேலு மாதிரி வட வச்சே அப்படிங்கிற மாதிரி தட் மோமெண்ட். இப்ப எல்லாரும் கைதட்டினீங்க, மகிழ்ச்சி. ஆனா கைதட்டின அத்தனை பேர்ட்டையும் மொபைல் போன் இருக்கு. கைதட்டின அத்தனை பேர்ட்டையும் இருக்கு. நீங்க சயின்ஸ்ல நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க, ஒரு செல் உயிரி அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, அமீபா. ஒரு செல் உயிரி. ஆனா இன்னைக்கு மனுஷன் தான் ஒரு செல் உயிரியா மாறிட்டான். எல்லாரும் பாருங்க, இது இல்லாம எங்கேயும் போறதில்லை, எங்கேயும் போறதில்லை. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், எங்கேயும் போறதில்லை. இன்னும் யோசிச்சு பாருங்க. எல்லாம் நீங்க மனைவி எங்க இருக்கான்னு கூட, அன்னைக்கு ஒருத்தர் சேலம் பேருந்து நிலையத்தில் மனைவியை காணோம்னு கூட பதட்டப்படல, மொபைலை காணோம்னு பஸ்ஸையே ரெண்டாக்கிட்டு, எங்க மொபைல் எங்க மொபைல், யார் பார்த்தா மனைவியை காணோம், வந்துருவாங்க சார், எப்படியும் தேடி பிடிச்சி வந்துருவாங்க. அவ்வளவு பதறாங்க. ஒரு காலத்தில் எல்லாம் தொடர்பு எண்கள், கான்டாக்ட் நம்பர்ஸ் ஞாபகத்தில் இருக்கும் தங்கங்களே, ஞாபகத்தில் இருக்கும். ஆனா இன்னைக்கு கேட்டு பாருங்க, உங்க மனைவி நம்பர் சொல்லுங்க, இருங்க மொபைலை பார்க்கிறேன். உங்க கணவர் நம்பர் சொல்லுங்க, இருங்க மொபைலை பார்க்கிறேன். யோசிச்சு பாருங்க, இப்படி எல்லாம் மாறிவிட்டது. இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய பெற்றோர்கள் இருந்தா தயவு செய்து ஒன்னே ஒன்று சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன்ட்ட தாத்தா சொன்னார், டேய் தம்பி, நம்ம பரம்பரையில யாருமே டாக்டர் இல்லை, நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னா. பாட்டி வந்தா, நீ வக்கீல் ஆகிற, அப்பதான் உன் பங்காளி வீட்டு மேல கேச போட்டு சொத்தெல்லாம் புடுங்க முடியும். ஒன்னும் பெருசா ரியாக்ட் பண்ணல. அவங்க அப்பா வந்தார், நீ கலெக்டர் ஆகிற, ஒன்னும் ரியாக்ட் பண்ணல. டாக்டரு, வக்கீலு, கலெக்டரு. ஒருத்தர் அவங்க வீட்டில் இருந்த பெரியவர் ஒருத்தர் ஓடி வந்து சொன்னார், நீ ஆடிட்டர் ஆகிற அப்படின்னா. இப்படி 4 பேரும் சொன்னதை கேட்டுட்டு சொன்ன, நான் ஒண்ணுமே ஆக மாட்டேன்னா. ஏண்டா ஒண்ணுமே ஆக மாட்டேன்? எப்படி ஒருத்தன் இத்தனை ஆக முடியும்? ஏதாவது ஒண்ணுதான் ஆக முடியும். ஒருத்தனை நீ டாக்டர் ஆகு, நீ வக்கீலாக, நீ இன்ஜினியர் ஆகு, நீ கலெக்டர் ஆகு, நீ ஆடிட்டர் ஆகு. எப்படி சார்? how it is possible? இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியம்? அன்பிற்குரிய குழந்தைகளே, நீங்கள் டாக்டர் ஆகுங்கள், நீங்கள் இன்ஜினியர் ஆகுங்கள், நீங்கள் ஆடிட்டர் ஆகுங்கள், நல்ல பேச்சாளர் ஆகுங்கள், நல்ல ஆசிரியர் ஆகுங்கள், நல்ல எழுத்தாளர் ஆகுங்கள். அதையெல்லாம் விட முதலில் இந்த சமூகத்திற்கு நல்ல மனிதனாக மாறுங்கள். இன்றைய தேவை அதுதான். நீங்க நல்ல மனிதனாக இல்லாம நல்ல மருத்துவராக இருக்க முடியாது. கிட்னியை வித்துருவான். உண்மைதானே? ஒரு நல்ல மனிதனா இல்லாதவன் நல்ல பொறியாளரா இருக்க முடியாது. பாலத்தை ரிப்பன்ல தான் கட்டியிருப்பாங்க, ரிப்பனை கட் பண்ணா பாலமே விழுந்துரும். உண்மைதானே? அப்ப
பொறியாளராக, மருத்துவராக, இன்னும் எத்தனையோ எத்தனையோ தொழில்குறையவர்களாக இருப்பதை விட முதலில் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும். அந்த மனிதர்களாக ஒருவரை மேம்படுத்துவது எது தெரியுமா? உயிருடன் வாழ வேண்டும் என்றால் சுவாசிப்பு முக்கியம், உயர்வுடன் வாழ வேண்டும் என்றால் புத்தக வாசிப்பு முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன் படிக்கிறோம்? இப்ப எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்துருக்காங்க, மக்கள் கலைஞன் அப்படின்னு போட்டு ஒரு புத்தகம் கொடுத்துருக்காங்க. 2 நாளைக்குள்ள வாசிச்சு முடிக்கலைன்னா எனக்கு தூக்கம் வராது. என்னன்னு புரியுதா உங்களுக்கு? தினசரி 3 வேளை உண்பதை போல, உங்களுக்கு ஒன்னு சொல்றேன், தினசரி 3 வேளை உண்பதை போல இல்ல, ஒரு 10 நிமிடமாவது வாசிக்காமல் நான் தூங்க மாட்டேன் என்று ஒரு வைராக்கியம் எடுங்கள். எனக்கு ஒரு 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷம் ரீடிங் எது தெரியுமா? டெக்ஸ்ட் புக் கிடையாது. அந்த 10 நிமிஷம் ரீடிங்கிறது, 10 நிமிஷம் வாசிப்புங்கிறது டெக்ஸ்ட் புக் கிடையாதுமா. எது? பாடம் சாராத பிற நூல்கள். பாடம் சாராத பிற நூல்கள். நான் இப்படி சொல்றேன், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையில் உயரப் போகிறீர்கள் என்பதுதான் உண்மை. உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்னு சொல்றேன், யார் நல்ல நண்பன் தெரியுமா? ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், யார் நல்ல நண்பன் தெரியுமா? இதுவரை நான் படிக்காத நூலை எவன் எனக்கு பரிசளிக்கிறானோ அவன்தான் என்னுடைய ஆகச்சிறந்த நண்பன் என்று லிங்கன் சொன்னார். இதுவரைக்கும் நான் அந்த நூலை படித்ததே இல்லை. அப்படி ஒரு நூலை எவன் எனக்கு பரிசளிக்கிறானோ அவன் என் வாழ்வின் ஆகச்சிறந்த நண்பன், லிங்கன் சொன்ன வார்த்தை. ஆனா ஒன்னு சொல்றேன், நண்பர்களை விட புத்தகங்கள் மேலானவர்கள். நண்பர்களை விட புத்தகங்கள் மேலானவர்கள். ஆமா, எப்படி? நண்பர்கள் கூட இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க, மாற்றி பேசுவார்கள். ஆனால் புத்தகங்கள் மாற்றி பேசாத மகத்தான நண்பர்கள். இப்ப தட்டுங்க கையை. புத்தகங்கள் இருக்கணுமா? விளையாட்டு பொருட்கள் வாங்குவது வரையது ஒரு நெருக்கம். ஆனால் புத்தகம், நான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்களை புரட்டி போடக்கூடிய புத்தகங்களை படிங்க. சார் சொன்னார் பாருங்க, வரவேற்புரை பேசினவங்க, 10 ரூபாய்க்கு ஒரு புத்தகமா இருக்கலாம், 100 ரூபாய்க்கு ஒரு புத்தகமா இருக்கலாம். எத்தனை ரூபாய் புத்தகம்ங்கிற முக்கியம் இல்லை, அதில் எவ்வளவு கருத்தூன்றி நீங்கள் படிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். எவ்வளவு கருத்தூன்றி படிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நான் இப்படி சொல்லி என் முன்னுரைக்கு நான் திரையிட ஆசைப்படுகிறேன். வாழ்த்தும்படியா வருந்தும்படியாங்கிறத அவங்க பேசட்டும். ஏன்னா நான் பேசினேன்னா நடுவரே சொன்னார் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பொதுவா வாழ்த்தும்படின்னு பேசுறவங்களை நான் பொதுவா இங்கேயே வாழ்த்திடுறேன், வருந்தும்படின்னு பேசுறவங்களையும் நான் வாழ்த்திடுறேன். எல்லாரும் நல்லா பேசுங்க. ஒன்னே ஒன்று, நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. பொதுவாக பேச்சாளர் பேசும்போது இப்படி முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வாயை பார்த்துட்டே இருக்க தோணும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சாப்பிட்டு முடிங்கன்னா குளிருக்கு ஏதாவது சாப்பிட்டா தான் நல்லது. அது அங்கெல்லாம் லாலிபாப் வச்சுட்டு ஒரு குழந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, அப்படிங்கிற மாதிரி. யாருன்னு பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு சந்தோஷம், நல்லா இருக்கட்டுமே அப்படின்ட்டு ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார்கள். வாழ்த்தும்படி இருக்கிறதா வருந்தும்படி இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, அன்பிற்குரியவர்களே, நான் உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி தான் என்னுடைய முன்னுரையினுடைய நிறைவில். வாழ்த்தும்படியா வருந்தும்படியாங்கிறத இந்த மன்றத்தினுடைய நிறைவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இங்கு இருக்கக்கூடியவர்களை எல்லாம் தனித்தனியாக நான் அறிமுகம் செய்தால் அதில் காலதாமதம் ஏற்படும் என்பதற்காக வாழ்த்தும்படிதான் இருக்கிறது என்கிற அணியினை தொடங்கி பேசுவதற்காக எல்லா பேச்சாளர்களுக்கும் சராசரியாக 5 நிமிடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. குறித்த நேரத்துக்குள்ள முடிக்கணுங்கிறதுக்காக மணி அடித்தால், சில பேர் மணியால் அடித்தாதான் உட்காருவாங்க, சில பேர் மணி அடித்தாலே உட்காருவாங்க. இவங்க பேச்சாளர்கள் மணி அடித்தாலே அமர்ந்து விடுவார்கள். ஆகவே ஒரு முதல் மணிக்கே அமர்ந்து விடக்கூடிய நாகரிகம் கொண்ட இந்த பேச்சாளர் பெருமக்களுக்கும் அன்பான என் வாழ்த்துதலை சொல்லி, வாழ்த்தும்படிதான் இருக்கிறது இன்றைய இளம் தலைமுறையினருடைய போக்கு என்பதை பேசுவதற்காக மரியாதைக்குரிய கோத்தகிரி கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக அமைந்திருக்கக்கூடிய சிறந்த சிந்தனையாளர், நல்ல எழுத்தாளர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திருவாளர் தாமரை செல்வன் அவர்களை உங்கள் கைதட்டலோடு அழைக்கிறேன். இளைய தலைமுறையின் போக்கு வாழ்த்தும்படி உள்ளதா வருந்தும்படி உள்ளதா? நடுவர் அவர்களை ஒன்றை மட்டும் நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கு கேட்கக்கூடிய இளைஞர்கள்
உலகமே போற்றுகின்ற வகையில் இருக்கிறார்கள் நடுவர் அவர்களை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே போற்றக்கூடிய ஒரு இளைஞன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் பிறந்து சென்னையில் வளர்ந்து இன்றைக்கு அமெரிக்காவில் கூகுள் என்கின்ற நிறுவனத்திலே சிஓவாக இருக்கிற ஒரு இளைஞன் இன்றைக்கு வாழ்த்தும்படி இருக்கிறாரா, வருந்தும்படி இருக்கிறாரா? நடுவர் அவர்களை வாழ்த்தும்படி தானே இருக்காரு. அவர் பேரையும் சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. அவருடைய பேர் சுந்தர் பிச்சை. ஒரு கைதட்டல் கொண்டு இப்ப கைதட்டல் ஏன் சொல்றேன்னா, அதாவது வெள்ளைக்காரர்கள் 200 ஆண்டுகளுக்கு மேலாக நம் இந்திய திருநாட்டை அடிமைப்படுத்தினார்கள். அது மட்டும் இல்லாம இந்தியர்கள் என்றால் வேலைக்காரர்கள் என்று பார்த்த நம் சமூகத்தை இந்தியர்கள் வேலைக்காரர்கள் அல்ல, உலகின் தலை சிறந்த மூளைக்காரர்கள் என்று மாற்றி காட்டியவர் சுந்தர் பிச்சை. அவருடைய போக்கு வாழ்த்தும்படி இருக்கிறதா, வருந்தும்படி இருக்கிறதான்னு கேட்டிருக்காங்க. மகிழ்ச்சி. நன்றி நடுவர் அவர்களே. அது மட்டுமல்ல, சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு நடுவர் அவர்களே? இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன், ஆனால் வலுவான உடலும் பொலிவான முகமும் தெளிவான சிந்தனையும் உள்ள 10 இளைஞர்களை கொடுங்கன்னு தான் சொன்னார். அந்த 10 இளைஞர்கள் இந்த நாட்டையே மாற்றக்கூடியவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் நடுவர் அவர்கள். சாருக்கு நான் உண்மையிலுமே பாராட்டுறேன். விவேகானந்தர் சொன்ன போது 100 இளைஞர்களை கொடுங்கள்னாரு. ஆனா சார் அதை ஏன் 10 குறைச்சார்னு இப்பதான் எனக்கு தெரியுது. நம்ம நீலகிரிஸ்ல 100 எல்லாம் வேண்டாம், 10 பேரே போதுங்கிறதுனாலதான் 10 இளைஞர்களை கொடுங்கள்னு அவரை சுருக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு இதுக்காகவே ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். கொடுத்ததே 5 நிமிடங்கள் நடுவர்கள், அதான் 100 அப்படியே 10 அதுக்காகவே 100. ஆஹா சார், அருமை சார். அடுத்து நடுவர் அவர்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு 5 கூட வச்சிருந்தீங்கன்னா அதை ஒன்னாக்கிருங்க சார். நடுவர் அவர்களை இன்னைக்கு தென்காசிய தடகள போட்டியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 20 தங்கப்பதக்கம், 20 வெள்ளிப்பதக்கம், 18 வெண்கலங்களை வென்றிருக்கிற இந்த இளைஞர்கள் தான் நடுவர்களே இன்றைக்கு வாழ்த்தும்படியாக இன்றைக்கு இந்தியாவையே உலக நாடுகள்லாம் வியக்குவதையும் பார்க்கிறது இன்றைக்கு. அது மட்டுமல்ல நடுவர் அவர்களை, ஜல்லிக்கட்டு மதுரையில் நடக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபட்டோம், எவ்வளோ பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை ஆர்ப்பாட்டம், ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே எடுபடலை. ஆனா சென்னையில் மெரினா கடற்கரையில் இங்க இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே 2-3 நாள்ல அந்த மாபெரும் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு நமக்கு வாங்கி கொடுத்தவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் நடுவர் அவர்களே. ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் இளைஞர்கள் தானே. மகிழ்ச்சி சார். அடுத்து பாத்தீங்கன்னா நடுவர் அவர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியில் சேரம்பாடிங்கிற இடத்துல சாதாரண தோட்ட தொழிலாளருடைய மகன் காளிமுத்துன்ற அவருடைய பையன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்பரசன் IAS அவர்கள் இன்றைக்கு கேரளாவில் இன்றைக்கு காசர்கோடு என்கின்ற ஒரு இடத்துல கலெக்டரா இருக்கார். சபாஷ். இன்றைக்கு அந்த இளைஞன் இன்றைக்கு ஒரு தோட்ட தொழிலாளியின் மகன் மாவட்ட ஆட்சியராக இந்திய திருநாட்டில் மாற முடிகிறது என்றால் அதற்கு காரணம் தந்தையினுடைய உழைப்பு, அவருடைய உழைப்பு என்பதை காட்டிலும் புத்தக வாசிப்பு ஒருவரை ஆட்சியராக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. வாழ்த்தும்படி தானே இருக்கு. வாழ்த்தும்படி தானே நடுவருக்கு. இவங்க எதிரணியில இருக்கவங்க இவரை வருந்தும்படி இருக்குன்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா நடுவர் அவர்களை? இன்னைக்கு உலகமே தெரியாம வந்துட்டாங்க. அதான் அணி தெரியாம வந்து உட்காந்து இருக்காங்க நடுவர் அவர்களை. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த எதிர் அணியினருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிற நடுவர் அவர்களை. அந்த ஒரு வேண்டுகோளோட நிறைவு உன்னோட ஏன்னா இப்ப நேரம் கருதி நான் கேட்கிறேன், அந்த 4 பேரும் போய் உங்க பையனை பார்த்து, தங்கச்சி போய் உங்க தம்பியவோ அண்ணனையோ பார்த்து உன்னையெல்லாம் பார்த்தா வருந்தும்படி இருக்குன்னா விரட்டி விட்டுருவாங்களா இல்லையா நடுவர் அவர்களை? விரட்டி விட்டுருவாங்களா? வீட்டை விட்டா விரட்டி விட்டுருவாங்க. ஏயா வாழ்த்தும்படி என்னை நான் வளர்ந்துக்கிட்டு வர்றேன், என்னை வாழ்த்தாம வருந்தும்படி இருக்கிறியா, உன்னை பார்த்தா நான் வருந்துவானா, ஏப்பா உன்கிட்ட இருந்தா நான் பொழைப்பனா அப்படி நினைப்பாங்களே நடுவர் அவர்களை. பட்டிமன்றம் பேச வந்தாங்க, குடும்பத்தில் எதுவும் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுறாதீங்க. இல்ல இப்படி இருக்கு நடுவர் அவர்களை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் நடுவர் அவர்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராணுவத்துக்கு தன் உயிரை கூட துச்சமா மதித்து ராணுவத்தில் உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த நாட்டுக்காக
இன்றைக்கு உயிரையும் திறப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய இன்றைக்கு இளைய தலைமுறை நடுவர் அவர்களே, எங்க அந்த நாகராஜ சாரும் பக்கத்தில் இருக்கவரும் போக சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ சொத்து போயிடும், என் குடும்பம் போயிடும், இப்படி இருக்கிற காலகட்டத்தில் சொத்து போறது குடும்பம் போறது இல்ல, நடந்து போறதுக்குள்ள மத்தவங்க எல்லாம் முன்னாடி முன்னாடி போயிடுவாங்க நடுவர் அவர்களே. ஒண்ணு இருக்குல்ல. ஐயோ இதுல வேற இளைய தலைமுறை பேச வருந்துபடின்னு வந்திருக்காங்களே நடுவர் அவர்களே, இது சாத்தியமா நடுவர் அவர்களே? சார் நான் சார்ட்ட கேட்டு மாவட்ட நூலகத்துறையில கேட்டு அடுத்த வருஷம் எனக்கு பட்டிமன்ற வாய்ப்பு கேட்க கண்டிப்பா நடுவர் நீங்க இருப்பீங்க, மிச்சத்தை அடுத்த வருஷம் பேசிக்கலாம் சார். சரி அடுத்து நடுவர் அவர்களே, அடுத்து நடுவர் சார் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு பண்ணுங்க. சொல்றேன், இன்றைக்கு இளைஞர்கள் கடல் கடந்தும் நாடு கடந்தும் வீட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. கோத்தகிரியில அரவேன் பகுதியில ஒரு 13 வயது பையன் ஒரு சிறுகதை தொகுப்பு புத்தகத்தை எழுதியிருக்கான். 13 வயசு. கைதட்டல் கொடுங்க. 13 வயசு பையன் ஒரு சிறுகதையை எழுதி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரால் பாராட்டப்பட்டு இருக்கிறார் நடுவர் அவர்களே. இது நமக்கு வாழ்த்தும்படி உள்ளதா வருந்தும்படி இருக்கிறதா நடுவர் அவர்களே? அதுதான் அடுத்துனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா நடுவர் அவர்களே, முன்னையெல்லாம் பார்த்தா இது ஒண்ணுதான் சொல்றேன் நீங்க. இந்த ஒரே விஷயம் அடுத்து முன்னையெல்லாம் பார்த்தா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, பையன் பேருக்கு முன்னாடி நாகராஜ் சார் முன்னாடி பேர் போடுவாரு, நாகராஜ் பிஏ இல்லைன்னா எம்ஏ பிஎல்னு. இன்னைக்கு ஏஜு 8 வரையும் படிச்சிட்டு இருக்காரு நடுவர் அவர்களே. நம்ம மாணவர்கள் A to Z வரைக்கும் படிக்கிறான், Z வேகத்துல படிக்கிறான், Z வேகத்துல படிக்கிறான். அவ்வளவு பேரு சின்னதா இருக்குது, அவ்வளவு படிச்சிருக்கா. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் நடுவர். ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லிருங்கய்யா. என்னன்னா, இன்றைக்கு இந்த புத்தக திருவிழாவிலே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இவெல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் வெறும் காகிதங்கள் அல்ல, இவர்களெல்லாம் ஒரு நாள் பட்டங்களாக பறக்க போகிறார்கள். நாம் அதை பார்க்கத்தான் போகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களும் இன்றைக்கு மதங்களையும் ஜாதிகளையும் கடந்து இன்றைக்கு ஒன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை மாற்றுகிறார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையா, நல்ல ஒரு கை பத்தாது. இது என்ன அது? நீங்க கை தட்டும் போது இங்க கொஞ்சம் புகையணும், அப்பதான் பேச்சுல சூடு பறக்கும். ஏன்னா வாழ்த்தும்படி உள்ளதேன்னு அழகழகா சான்று காட்டி அமர்ந்திருக்கிறார். உண்மையாகவே ஐயா கொஞ்சம் நேராச்சுன்னு சொல்லி அமர வைப்பதற்கு உள்ளபடியே நான் மனம் வருந்துகிறேன். ஏன்னா நல்லா பேசுறாங்க. நாங்கள்லாம் தொழில்முறை பேச்சாளர்கள், தொலைக்காட்சியில் பேசுகிறோம், மற்ற இடங்களில் பேசுகிறோம். ஆனால் அவங்க தொழில்முறை பேச்சாளர்கள் கிடையாது. ஆனால் ஒரு தொழில்முறை பேச்சாளருக்கான அத்தனை நேர்த்தியோடும் பேசி அவருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். ரொம்ப நன்றிங்க, சிறப்பாக பேசுனீங்க, வாழ்த்துக்கள். முடிக்கும்போது முடிச்சாரு பாருங்க, அவங்க வெறும் காகிதங்கள் அல்ல, அறிவுலகின் ஆயுதங்களாக மாறுகிறவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அதை இந்த மன்றம் குறித்து வைத்திருக்கிறது என்பதை சொல்லி, இல்லை என்ன வாழ்த்தும்படி இருக்கிறது, அதுக்காகவா ஒரு வாரமா உட்காந்து நான் பாயிண்ட் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லை வருந்தும்படிதான் உள்ளது என்று பேசுவதற்காக குன்னூர் ஸ்டான்ஸ் பள்ளியினுடைய தமிழாசிரியர் திருவாளர் துரைராஜ் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு. இந்த மாதிரி இடத்துல கைதட்டிருங்க, எனக்கு பாதுகாப்பா இருக்கும். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்து அமிழ்தம் எனினும் வேண்டேன். வணக்கத்திற்குரிய பட்டிமன்றத்தினுடைய நடுவரவர்களே, பாராட்டுதலுக்குரிய பட்டிமன்றத்தினுடைய அங்கத்தினர்களே, புத்தக திருவிழாவை வெகு விமர்சையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த பெரியோர்களே, மாவட்ட சார்பு நீதிபதி அவர்களே, கூடியிருக்கக்கூடிய ஆன்றோர்களே, சான்றோர்களே, எனது அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பட்டிமன்றத்தினுடைய வாதத்திற்காக இன்றைய இளைஞர்களுடைய போக்கு வருந்தத்தக்கதாக இருக்கிறது என்கின்ற தலைப்பில் என்னுடைய வாதத்தை நான் வைக்க ஆசைப்படுகின்றேன். கனம் நடுவர் அவர்களே, எதிரணியினுடைய தலைவர் அவர்கள் வந்தார்கள், விவேகானந்தரை பற்றி குறிப்பிட்டார்கள். நானும் அதே தான் சொல்லுகின்றேன். 100 தன்னலமற்ற இளைஞர்களை தாருங்கள், நாட்டின் சரித்திரத்தை, ஏன் உலகத்தினுடைய சரித்திரத்தையே மாற்றி காட்டுவேன் என்று சொன்னார். 100 இளைஞர்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய வருத்தம். பாரதி அழகாக பாடினான், இந்த இளைய பாரதத்தினாய் பாடினார். அதனாலதான் ஐயா இன்னைக்கும் நாம வளர்ச்சி அடையாம இருந்துகிட்டு இருக்கோம்.
இளைய பாரதத்தினாய் வா 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 என்று பாடிக்கொண்டுதான் பாரதி இருந்தான். இளைய பாரதம் வந்த பாடில்லை. இன்றைக்கும் வருந்தும்படியாகத்தான் இளைய பாரதம் மாறிக்கொண்டிருக்கிறது. உன் கட்டை விரலை விட இமயம் குட்டை என்று எடுத்துச் சொல் என்று சொன்னானே தாரா பாரதி அவர்கள். ஆனால் அத்தகைய ஆற்றல் மிக்க இளைஞர்கள் இன்றைக்கு எந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுட்டத்தான் நாங்கள் 4 பேரும் இங்கே வந்திருக்கிறோம். ஐயா சொன்ன கவிதை ரொம்ப அருமையான கவிதை. குழந்தைகளுக்கு மறக்காமல் சொல்லிக் கொடுங்கள். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10மே மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமியே சுழன்று வரும். ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. அற்புதமான கவிதை. நடுவர் அவர்களே, இளைஞர்களோடு வாழ்ந்தவர், இளைஞர்களுக்காகவே பேசியவர், இளைஞர்களுக்காகவே எழுதியவர் ஒருவர் இருக்கின்றார் என்றால் அது நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு முறை பிரம்மபுத்திரா நதிக்கரையிலே அந்த நதியினுடைய வேகத்தை அழகை பார்ப்பதற்காக சென்றார். அந்த நதி இறுதியில் எங்கே கலந்தது என்று பார்க்கிற பொழுது அத்தனை நதி நீரும் வீணாக வங்கக்கடலிலே கலந்து கொண்டிருப்பதை பார்த்து வருத்தப்பட்டு தன்னுடைய புத்தகத்திலே ஒரு வரியை எழுதினார். இந்திய இளைஞர்களுடைய திறமைகளைப் போலவே நதி நீரும் இப்பொழுது வீணாகி கொண்டிருக்கிறது என்று பதிவு செய்கிறார் என்றால் இளைஞர்களுடைய போக்கு இன்றைக்கு எந்த அளவுக்கு கீழான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வரி பாருங்க, ஒரு உவமைக்கு எதை பயன்படுத்தி இருக்கிறார் டாக்டர் கலாம்? இந்திய இளைஞர்களின் திறமையைப் போலவே நதிநீரும் வீணாகி கொண்டிருக்கிறது என்று ஒரு வார்த்தை. இது எவ்வளவு வலிமிகுந்த வார்த்தைகள். நடுவர் அவர்களே, 14 வயதிலிருந்து 29 வயது வரை இருக்கக்கூடியவர்களைத்தான் ஐநா சபை இளைஞர்கள் என்று வழிவகை செய்திருக்கிறது. அந்த ஐநா சபையிலே ஒரு அழகான கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னவென்றால், இளைஞர்களினுடைய ஆற்றல் நெறிப்படுத்தவில்லை என்றால் அது முற்றிலும் பயனற்ற ஒன்றாக மாறி இந்த முன்னேறக்கூடிய சமுதாயமும் அழிந்துவிடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்று ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைய நிலை அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களுடைய போக்கை நாம் சற்றே ஆராய்ந்து பார்த்தோமையானால், நடுவர் அவர்களே, இன்றைக்கு இளைஞன் என்று சொல்லக்கூடியவன் முக்கால் பேண்ட் அணிந்து கொண்டு தலையிலே ஒரு கொண்டையை போட்டுக்கொண்டு காதிலே 2 கடுக்கன்களை மாட்டிக்கொண்டு தன்னுடைய அப்பன் சம்பாதித்து கொடுத்த அந்த காசில் ஒரு பைக்கை வாங்கி கொண்டு கையிலே ஒரு செல்போனை ஏந்தி கொண்டு 100 கிலோமீட்டர் வேகத்திலே சென்று 108 வாகனத்திலே திரும்பி மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? 100ல போய் 108ல ஏறிறார் சார். இத்தகைய மாணவர்கள் இன்றைக்கு பாட்டும்படியாக இருக்கிறார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அந்த இது சொன்னீங்களா சார், இந்த காதுல கடுக்க குடுமி. ஒரு வீட்டில் பொண்ணு பார்க்க வந்தாங்க. அப்பா திட்டிருக்கார், காதுல தோடு கடுக்கன் போடாதன்னா கேட்குறியாடா, சடை வளர்க்காதன்னா கேட்குறியாடா, இப்படியெல்லாம் இருக்காதன்னா கேட்குறியா, ஏப்பா என்னாச்சு? அக்காவை பொண்ணு பார்க்க வந்தவங்க உன்னை பிடிச்சிருக்குன்ட்டு போயிட்டாங்கடான்னு. நிதர்சனமான உண்மை. என்ன ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கு பையங்க செய்ய வேண்டியதெல்லாம் பிள்ளைய செய்யுது, பிள்ளைய செய்ய வேண்டியதெல்லாம் பையன் செய்யறான். இது எங்க போகும் தெரியல. அதுதான் வாழ்த்தும்படி இருக்கிறதான்னு கேட்குறீங்க. அதை தான் நான் கேட்கின்றேன் நடுவர் அவர்களே. இன்று ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நடுவர் அவர்களே, இன்றைக்கு அலாவுதீன் கையில் இருக்கக்கூடிய அற்புத விளக்கு போன்றது செல்போன் என்கின்ற ஒன்று. ஆனால் இந்த செல்போன் இன்றைக்கு எல்லா இளைஞர்களுடைய கையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. அதான் சார் தேய்ச்சிக்கிட்டே இருக்கானே வச்சு. பல்லை தேய்க்கிறானோ இல்லையோ செல்போனை தேய்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு உண்டு. பல்லு ஏன் சார் விளக்கணும்ங்கிறான் சில பேர்லாம். அதுதான் கேட்ட ஏன்டா பல்லு விளக்கு, சிங்கம் எல்லாம் பல்லு விளக்கு தாங்கிறான். புத்தகத்தை படிக்க வேண்டிய அந்த மாணவர்கள் இன்றைக்கு புத்தகத்தை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கிராமத்தை பற்றி தெரிந்திருக்கிறாரா இல்லையா, ஆனால் இன்ஸ்டாகிராமிலே என்ன செய்வது என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். கிராமத்தை பத்தி தெரிந்திருக்கிறானா இல்லையா, இன்ஸ்டாகிராம பத்தி தெரிஞ்சிருக்கா சார். சூப்பர் சார். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு செய்தியை நான் நம்முடைய காவல்துறை உயர் அதிகாரி நம்முடைய கலியமூர்த்தி அவர்கள் சொன்ன ஒரு நிகழ்வை நான் இந்த இடத்திலே சுட்டி காட்டிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நிறைவா சொல்லுங்க சார். நிறைவான பேச்சாக அதை நான் அமைத்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, ஒன்று கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஜிண்டல் என்று என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டக்கல்லூரியில் படிக்கின்றாள். ஃபேஸ்புக் என்று சொல்லக்கூடிய அந்த இணையதளத்தில் இணைந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்டில் அவள் யாரோ ஒருவரிடத்திலே ஃப்ரெண்டாக மாறுகின்றாள்.
காலப்போக்கில் அது காதலாக மலர்கிறது. காதல் ஆன பின்பு நடந்த சம்பவம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தையே சிந்திக்க வைக்கக்கூடிய ஒன்றாக மாற்றி இருக்கிறது. அவள் சீரழிக்கப்பட்டாள். சீரழித்த பின்பு நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன், ஒரு பெண் நீதிபதியால் அந்த மாணவர்களுக்கு இன்றைக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இளைய சமூகம் எங்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சொல்லப்போனால் மேதையாக வேண்டியவர்கள் இன்றைக்கு போதையாக அடிமையாகி கொண்டு டாஸ்மாக் கடையிலே இன்றைக்கு தலைக்குப்புற விந்து கெடுக்கிறார்கள் என்றால் இந்த இளைய சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? ஒரு வன்முறை கலாச்சாரத்தை இந்த உலகத்தில் கட்டவிட்டு விட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த இளைஞர்கள் என்று சொல்லி, தீபாவளிக்கு வெடிக்கணும்னு கூட பரவாயில்ல, ஆனா யார் குடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. அது 790 கோடிக்கு வித்திருக்கு. அதுதான் நடுவர் அவர்களே, காந்தி சிலையினுடைய அருகிலே அவர்கள் டாஸ்மாக் கடையை வைத்திருக்கிறார்கள். ஒரு கவிஞன் அற்புதமாக எழுதினான், கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று. எடுத்தார்கள் காந்தி சிலையை என்று சொன்னார்கள். நாட்டினுடைய போக்கு அப்படி சென்று கொண்டு இன்றைக்கு மது என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு அடிமையாகி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டு வரக்கூடியவர்கள் இளைஞர்களே என்று சொல்லி அவர்களுடைய செயல்பாடுகள் பாராட்டும்படியாக இல்லை, அது வருந்தும்படியாகத்தான் உள்ளது என்று சொல்லி வாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. கடகடன்னு போயிடலாம். நான் உண்மையிலேயுமே சாரு நான் சொன்னேன், அவர் ஒரு தமிழாசிரியருக்கே உரிய தொனியோடு மிக ஏற்றமான கருத்துக்களை எளிமையாக எடுத்துரைத்த ஐயா துரைராஜ் அவர்களின் கருத்தை இந்த மாமன்றம் பாராட்டுகிறது. உங்கள் கைதட்டலோடு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, முகநூலில் யாருன்னே தெரியாதவர்களோடு பழகியதன் காரணத்தால் ஒரு பெண் தன் முகவரியையே இழந்து போனாலே இந்த போக்கு வாழ்த்தும்படி இருக்கிறதா வருந்தும்படி இருக்கிறதா என்று கேட்டார். தீர்ப்பிலே சில விஷயங்களை பார்க்கலாம். ஆகவே அவருக்கு மறுப்பு சொல்லுவதற்காக இளம் தலைமுறையினர் குறித்து மூத்த தலைமுறையினர்கள் அணித்தலைவர்களாக பேசியிருக்கிறார்கள். இளம் தலைமுறையினரை இப்பொழுது பேச வருகிறார்கள். செல்வி மதுமிதா அவர்கள் வாழ்த்தும்படிதான் இருக்கிறது. பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியம்ல 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய நம்முடைய மாணவி ரொம்ப சிறப்பாக பேச வந்திருக்காங்க. ஒரு நல்ல பலத்த கைதட்டல் கொடுங்க. அருமையான நேரத்தை கருத்தில் கொண்டு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே எனும் நக்கீரர் வழிவந்த நடுவர் அவர்களுக்கும் என் அருமை அணியினருக்கும் எதிரணியினருக்கும் அவையோர் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்வை அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் நீலகிரி மாவட்ட நிர்வாகத்திற்கும் எனது முத்தான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஐயா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா, இன்றைய இளம் தலைமுறையினரின் போக்கு வாழ்த்துவதற்குரியதா வருந்துவதற்குரியதாங்கிறது. ஐயா, இந்த அவையையே எடுத்துக்கிட்டோம்னா இங்க உட்கார்ந்துருக்கிறதுல 3/4 பங்கு இந்த இளம் தலைமுறையினர் தானே. இந்த 8 நாள் இந்த அவையை நிறைச்சவங்க அவங்க தானே ஐயா. இங்க ஆடியன்ஸா மாஸ்க் காட்டினதே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்ப அவங்களுடைய போக்கு வாழ்த்தும்படி இருக்கிறதா வருந்தும்படி அதானமா? ஆமாங்க ஐயா, நான் இருக்கேம்மா, நீ கவலைப்படாத. அதே மாதிரி தான் ஐயா அவர் சொன்னாரு, இன்னும் நல்ல இளைஞர்கள் கிடைக்காதனாலதான் இந்தியா வளர்ச்சியே அடையலன்னு. ஏயா போய் சொல்லணும்? இப்ப பொருளாதாரத்துல 4வது இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியா தானே. அது மட்டுமா, முடி வளர்க்கறத பத்தி சொன்னாரு. இவர் முடிய மட்டும் தானே பாக்குறாரு, அவங்க மண்டைக்குள்ள இருக்க மூளைய பார்த்தா ஏன் முடி தெரிய போகுது? சார், நீங்கள் புறத்தை மட்டும் பார்க்காதீர்கள், அகத்தை பாருங்கள். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அது மட்டுமா ஐயா, இந்த காலத்துல பெரிய குற்றச்சாட்டுனா என்ன, இந்த காலத்து இளைஞர்களுக்கு பொறுப்பே இல்லங்கிறது. அந்த காலத்துல 20 வயசு ஆனா போதும் உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. கேட்டா பையனுக்கு கால் கட்டாமா, அதுக்கப்புறம் உருப்படியா இருப்பானாமா. ஆனா இந்த காலத்துல ஒரு இளைஞன் குறைந்தபட்சம் ஒரு யூஜி, அதிகபட்சம் ஒரு பிஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 வருஷம் போராடி ஒரு வேலையை பிடிச்சி அவங்க அப்பா அம்மா மருத்துவ செலவு பார்த்து அக்கா தங்கச்சிக்கு கல்யாணத்தை பண்ணி வீடை கட்டி காரை வாங்கி எல்லாம் முடிச்சு தனக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு வாழ வைக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி இவன் வாழுவானா? இவன் பொறுப்பு இல்லாதவனா? 20 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு போனா அவன் பொறுப்பானவனா? இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்யா? அடுப்பூதும் உங்களுக்கு உங்க மகனா மகளா? உங்களுக்கு மகனா? இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கணும் ஐயா. இல்ல சொல்றேன், சூப்பர்மா. நான் உண்மையா சொல்றேன், இங்க நூலகத்துறையிலிருந்து சார் என்கிட்ட பேசும்போது இவங்க எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார். நான் என்ன சொன்னேன், நான் வேணா தொழில்முறை பேச்சாளர்கள் ஒரு 2 பேர் அழைச்சிட்டு வரட்டுமா சார் அப்படின்னேன்.
இல்லை சார் எங்கள் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும்னு அவர் சொன்னார். நான் சொன்னதை நான் உண்மையாக்கவே மறுக்கிறேன். இவங்களே போதும் சார் எல்லா பட்டிமன்றத்திலையும் ஜெயிக்கிறதுக்கு. இதுதான் சார் உண்மையாக நல்லா இருக்கு இந்த சபை. இந்த பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பேசுகிறேன் ஐயா. அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பு எதுக்குன்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்ப பெண்கள் விமானம் ஓட்டுற வரை வளர்ந்துருக்காங்கன்னா இது வாழ்த்துறதுக்கு உரிய விஷயமா இல்ல வருந்துறதுக்கு உரிய விஷயமா? திருச்சியில 173 பயணிகளோட ஒரு விமானம் புறப்பட்டுச்சுங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த சக்கரம் மேல் நோக்கி பறக்கிற போது உள்ளிழுக்க முடியாம போயிடுச்சு. அப்ப வேற வழி இல்லை, தரையிறக்கணும்னா எரிபொருள் நிரம்பி இருக்கு. என்ன செய்யறது? உடனடியா தரையிறக்கணும்னு வைங்கள, விபத்தாயிடும், விமானம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல இருக்கிற அத்தனை பேரும் மாண்டு போகக்கூடிய சூழல். என்ன பண்ணாங்க? அப்படியே புதுக்கோட்டை திருச்சின்னு பார்க்காம 2.5 மணி நேரம் அங்கேயே வட்டம் அடிச்சாங்க. வட்டம் அடிச்சுட்டு பத்திரமா லேண்ட் பண்ணாங்க அந்த விமானத்தை. அதனை இயக்கிய முதன்மை விமானியே ஒரு பெண் தானே, இளம் தலைமுறை தானே. யோசிச்சு பாருங்க. அப்ப இளம் தலைமுறையினர் வாழ்த்தும்படி இருக்கிறார்களா, வருந்தும்படி இருக்கிறார்களா? சபாஸ்மா ஐயா, அந்த காலத்துல கலைவாணர் பாடினாராமா, விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேனாட்டார விருந்து கலைச்சு காட்ட போறண்டி, விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேனாட்டார விருந்து கலைச்சு காட்ட போறண்டி, நெல்லு குத்தமா வரைக்க நீர் அரைக்க ஒரு மிஷினு, அள்ளும் பகலும் ஆக்கி அரைக்க ஒரு மிஷினு. ஆனா அவர் பாடினத கனவா நினைச்சு பாடினாரு. அதை நிஜமாக்கி இப்ப நெல்லு குத்தவும் மாவரைக்கவும் நீர் அரைக்கவும் ஏன் அள்ளும் பகலும் ஆக்கி அரைக்க வர மைக்ரோவன் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? பட்டனை தட்டி விட்டா தட்டுல இட்லி வரணும். யாருங்க இன்னைக்கு வந்துருச்சுல்ல. அவர் அன்னைக்கு சொன்னதெல்லாம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது என்றால் அவர் சொன்னது நிறைவேறியதா அப்படிங்கிறத விட சொன்னதை நிறைவேற்றுகிற ஆற்றலுடைய இளைஞர்கள் இருப்பதால் தானே அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறுச்சு. அருமமா. அது மட்டுமா ஐயா, எங்க நீலகிரி மாவட்டத்தையே எடுத்துக்கிட்டா இங்க இருக்க மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இது ஒரு மேடான ஒரு ஊரு, நிலச்சரிவு. இதுக்கு இப்ப பள்ளி படிச்சிட்டு இருக்க உதகை அரசு மாதிரி பள்ளியில படிச்சிட்டு இருக்க ஒரு மாணவன் தான் இப்போ நிலச்சரிவை முன்கூட்டியே கணிக்கிற விதமா ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வாழ்த்துறதுக்குரிய ஒரு விஷயம் தானையா? அருமமா. அது மட்டுமா ஐயா, எப்பயுமே யாரு என்ன சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இளம் தலைமுறை தான் ஐயா எப்பயுமே சூப்பர். எங்களுக்கு சூப்பரான ஒண்ணு பட்டாசுனா வெடிக்கும். எங்க இளம் தலைமுறையை எல்லாருக்குமே பிடிக்கும் ஐயா. பட்டாசுனா வெடிக்கும், இளம் தலைமுறைனா எல்லாருக்குமே. பட்டிமன்றத்துல பஞ்ச் இருக்கணும். ஐயா, வானத்துல இருக்கிறது ஸ்டார், எங்க இளம் தலைமுறை தான் ஐயா எப்பவுமே சூப்பர் ஸ்டார். 5 5 10 உன் பேச்சு தாமா கெத்து. கைதட்டு போ. ஐயா, என்னோட நேரம் இங்க இருக்க நேரத்தை கருத்தில் கொண்டு, நேரம் முடிஞ்சுமா, இருந்தாலும் ஓவர் டைம்ல தான் போயிட்டு, நேரத்தை கருத்தில் கொண்டு இவ்வளோ நேரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் என் வாய்மொழியை கேட்டதுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், நூலகத்துறை அந்த அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். என்னால் முடியல சார், ஏன்னா நல்லா பேசுகிறாங்க பிள்ளைகள், பெரியவங்கள்லேருந்து. இந்த கட்டுப்பாடில்லாத இலக்கியத்தாகமுடைய இந்த இளம் தலைமுறையினர் நாளை நீலகிரி புத்தக திருவிழாக்களின் முதன்மை விருந்தினர்களாக அமர வேண்டும். எனக்குடைய ஆசை அதுதான். ஏன்னா எவ்வளோ அழகாக பேசுகிறேன் சார். நீங்கள் ஆங்கிலத்தில் ஒரு பன்மொழி உண்டு, என்ன தெரியுங்களா? பிரீவிட்டி இஸ் த சோல் ஆஃப் விட். என்ன அர்த்தம் தெரியுங்களா? சுருங்க சொல்லுதல் அறிவோர்க்கு அழகு. நீங்கள் 1 மணி நேரம் சொற்பொழிவு பண்ணுறது ஈஸி சார், ஆனால் 1 மணி நேர விஷயத்தை 5 நிமிஷத்தில் கிறிஸ்பியாக கொடுக்கறது கஷ்டம். அதை செஞ்சுருக்கான் அந்த பிள்ளை, அதை செஞ்சுருக்கான் அந்த பிள்ளை. வாழ்த்துறேம்மா. நீலகிரி புத்தக திருவிழா எந்த நோக்கத்திற்காக நடைபெறுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்கான முதல் அடையாளம் இந்த மேடையிலே புறப்பட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. வாழ்த்துக்கள்மா. சார், நான் இந்த பக்கம் இருந்தா பஸ்ஸு கூட காசு வேண்டாம்ட்டு பாத நடையாவே போயிடுவேன். ஆனாலும் ஒரு இளம் தலைமுறையினருக்கு பதில் சொல்ல இன்னொரு இளம் தலைமுறையினர் இதோ போர்க்கொடி தூக்கி வருகிறது. செல்வி மேகலா, எமரால்ட் காலேஜ் ஊட்டி, பிகாம் 2ஆம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவி. சிங்கத்தை அதனுடைய கொகையிலேயே சந்திக்க போறாங்க. தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம். நமது நீலகிரி புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்றைய இளைய தலைமுறையினரின் போக்கு வருந்தும்படிதாங்க உள்ளது. உதாரணத்துக்கு தொழில்நுட்பத்தின் தாக்கம் மற்றும் அடிமைத்தனமான வாழ்க்கை. இன்றைய தலைமுறையினர் பார்த்தா நடுவர் அவர்களே, 2 வயசு குழந்தை முதல் 17 வயசு பப்ளிக் எழுதுற பையன் வரைக்கும் செல்போன் யூஸ் பண்றான் நடுவர் அவர்களே. 2 வயசு குழந்தைக்கு குழந்தைய இப்ப செல்லோட தான் வந்து பறக்குதாமாம்மா. 2 வயசு குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்கு அதுதான் குருவி அதுதான் காக்கான்னு சொல்லி ஊட்டின காலம் போய் இந்தா செல்லு நீ சாப்பிடு இதை பார்த்து சாப்பிடுன்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு நடுவர் அவர்களே. அதாவது சத்தியமான உண்மை, பெரியோர்கள் இதை உணர்ந்திருக்க வேண்டும். இதை யூடியூப்ல எப்பாவது யார் வேணாலும் பார்க்கட்டும் சொல்றேன். குழந்தைகள் அழாமல் இருக்க வேண்டுமா, செல்ல கொடுங்க. குழந்தைகள் அழாமல் இருக்க வேண்டுமா, அடம்பிடிக்காம இருக்க வேண்டுமா, செல்ல கொடுங்க. இப்படி செல்ல கொடுத்து வளர்த்த பிள்ளைகள் திசை மாறி போயிட்டாங்க. செல்லங்கொடுத்து வளர்ந்த குழந்தைகள் தவறி போவதில்லை. செல் கொடுத்து வளர்க்கிற பிள்ளைகள் தவறி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சபாஷ்மா அருமா. 17 வயசு பையன் பப்ளிக் எழுதுறதுக்கு தேர்வுக்கு தேவையான புத்தகங்கள் தேவையில்லை நடுவர் அவர்களே, செல்போன் இருந்தா போதும். இப்படி செல்போனுக்கு அடிமையாக இருக்கும் இந்த தலைமுறையினரை பார்த்தா வாழ்த்த வாங்க முடியும், வருந்ததானங்க முடியும். இன்றைய தினங்களில் நாம் ஏராளமான பண்பாட்டு மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே. இது ஒரே இரவில் நடந்த மாற்றம் இல்லைங்க, காலப்போக்கில் உருவாகி வரும் ஒரு பெரிய மாறுதல். உணவு முறைகளில் மாற்றம், உடை கலாச்சாரங்களில் மாற்றம், ஏன் விழா கொண்டாட்டங்களில் கூட மாற்றம். 10 நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் தீபாவளி கொண்டாடி இருப்போம் நடுவர் அவர்களே. அப்போ நடந்த ஒரு நிகழ்வுங்க இது. அம்மா சொல்றாங்க பையன் கிட்ட, டே காலையில சீக்கிரமா எந்திரிடான்னு. அவன் சொல்றான் டயர்டா இருக்குமான்றான். பார்த்தா பையன் 2வது தான் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன நடுவர் அவர்களே டயர்டு? என்ன இதை பீரங்கி எடுத்துட்டு போர்க்காலத்துக்காக போயிட்டு வந்தேன், எதுக்கு டயர்டு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு? சரி தலைக்கு எண்ணெயாவது வச்சு குளிடானா சொல்றான். தீபாவளி ஆஃபர்ல ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு வந்திருக்க, தலைக்கு எண்ணெய் வச்சா என் தலை எண்ணத்துக்கு ஆகுறதுங்கிறான். சரி நடுவர் அவர்களே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நைட் ஆயிருச்சு, வெடியாவது வெளியே போய் வெடிடானா. இன்னைக்குதான் டிவில கூலி மூவி போடுறான், அதை பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான் நடுவர் அவர்களே. ஓ, டிவில கூலி முக்கியமா, வெளியில வந்து வெடி வைக்கிறது முக்கியமா? சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைய இள தலைமுறையில் மரியாதை முறைகள் பறி போய்விட்டன நடுவர் அவர்களே. இன்னைக்கு பெரும்பாலானோருக்கு மரியாதையே கிடைக்கிறது இல்லைங்க. அதை மீறி அறிவுரை கூறும் பெரியவர்களை பார்த்து சொல்றாங்க, அவர் கிடைக்கிறார் பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. கிரிஞ்சுங்கிறாம்மா, பூமர் கூட பரவாயில்ல, கிரிஞ்சு, ஒரு சரியான கிரிஞ்சுங்கிறான். அதுக்கு மீனிங் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே இன்னும் 2 முடி நரைச்சு போயிருதுமா நமக்கு. இது எங்க ஃப்ரீடம், எங்க லைஃப், எங்க ரூல்ஸ்னு பெரிய பெரிய வசனங்கள் எல்லாம் பேசுறாங்க நடுவர். எங்க ஏரியா உள்ள வராதேங்கறான். சில இடத்துல பெற்றவர்களுக்கு கூட மரியாதை கிடைக்கிறது இல்லைங்க நடுவர் அவர்களே. ஒரு பாடல் வரி சொல்லுது, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. மரியாதை கொடுக்காதது தப்பு என்று தெரிந்தும் அவங்க வருந்த மாட்டாங்க நடுவர் அவர்களே. அவங்களுக்காக நம்ம தான் வருந்திட்டு இருக்கணும். எனவே இந்த தலைமுறையினரின் போக்கு வருந்தும்படியே உள்ளது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.